ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான அபிஷியல் ஓட்டிங் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. அபிஷியல் பிளஸ் அன்அபிஷியல் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல, லாஸ்ட் பிளேஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அபிஷியல்ல. சோ அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் இருக்காரு. 1,15,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சோ கானா வினோத்தை பீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 60,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு அன்அபிஷியல்லி. அபிஷியலா கானா வினோத்துக்கு தாறுமாறா ஓட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கான். மிஸ்ட் கால்லயும் அதே மாதிரி தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம ஹாட் ஸ்டார் சைட்ல இருந்து ஓட்டுகள் வந்து தாறுமாறா குவிஞ்சிட்டு இருக்கு. அதாவது கானா வினோத்துக்கு வந்து போன வாரம் நல்லா நெகட்டிவ் இருந்தது, ஓகேவா? அதாவது அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டது, பிரச்சனை கிட்ட சண்டைக்கு போனது, சோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் அவரோட கவுண்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்து இந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் பண்றாப்ல, ஓகேவா? ஒரு டாஸ்க்ல ஈடுபாடோட விளையாடுறாப்ல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீட்டுல. அதாவது அவர் வந்து குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து போன வாரம் அவருக்கு அகேன்ஸ்டா நின்று தான் கேம் ஆனாங்க. அதாவது அவரை டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஆதிரியில இருந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் வந்து கானா வினோத் ட்ரிகர் ஆனாப்ல, ஓகேவா? சோ மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் கானா வினோத்துக்கு ஓட்டுகள் தாறுமாறா குவிஞ்சிட்டு இருக்கு. சோ கானா வினோத்தோட ஃபன் சைட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாம கானா வினோத்துக்கு முக்கியமா ஓட்டுகள் வரதுக்கு முக்கிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கானா டீம் அவருக்கு வந்து பேக் போனா கானா டீம் வந்து அங்க வெளியே செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வட சென்னை பீப்புள் அவருக்கு வந்து ரோட்ல இறங்கி ஓட்டுகளை கேட்டுட்டு இருக்காங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. சோ கானா வினோத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து வட சென்னை பக்கத்துல இருந்து வருது, கானா டீம் பக்கம் இருந்து வருது. சோ அதனால கானா வினோத்துக்கு ஓட்டுகள் தாறுமாறா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல மக்கள் பக்கம் இருந்து ஏகப்பட்ட சப்போர்ட் வந்துட்டு இருக்கு மக்களே. இந்த சைட்ல வந்து அவரை பிடிச்சி அவர் வந்து எங்களுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காருப்பா, கானாக்காக இதெல்லாம் பண்ணிருக்காரு, வடச்சென்னை மக்களுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓட்டு வரது மட்டும் இல்லாம உண்மையா இந்த கேம்ல கானா வினோத் நல்லாவே விளையாடுறாருப்பா, இந்த கேம்ல கானா வினோத் வந்து சூப்பரா பண்றாருப்பா அப்படின்ட்டு மக்களும் வந்து வாலண்டியரா வந்து ஓட்டுகளை போட்டு குவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை இங்க பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சபரி அவர்கள். சபரிக்கு வந்து 66,000 ஓட்டு வந்திருக்கு. சோ இதுல இருந்து நீங்க கணக்கு போடலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காங்க ரெண்டு பேருமே, ஓகேவா? சோ கானா வினோத்தை பீட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஓகேவா? அது மட்டும் இல்லாம சபரிக்கு வந்து ஓட்டுகள் எங்க இருந்து வருதுன்னு தெரியல மக்களே. சபரி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபரி இந்த வீட்டுல விஜய் பார்வதி கண்ணுல எப்ப அடிபட்டதோ அப்பவே சபரியோட கேம் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதுல இருந்து சபரி எங்கன்னு தேடி பாத்தீங்கன்னா சபரி கண்டே பிடிச்சிருக்க முடியாது. சபரி நிறைய இதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல, அவரே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல. நான் வந்து வீக், எனக்கு வந்து இந்த ரம்யாவை வச்சு வந்து தங்கச்சின்னு சொல்லி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணது, கனி கூட சுத்தி இருந்தது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அவர் வந்து எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருக்கணும்னு தான் பார்த்தாரே தவிர அதாவது கேம் ஆனன்னு பாக்கல அதுக்கு அப்புறமேட்டு. சோ அந்த ஒரு அடி அவர் மொத்தமா வந்து இறக்கிச்சுன்னே சொல்லலாம். சோ இப்ப சபரிக்கு வந்து ஓட்டுகள் பட் ஆனா வந்துட்டு தான் இருக்கு, ஓகேவா? ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவர் வந்து விஜய் டிவில ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்காப்ல. சோ அதோட ஃபேன் பேஸும் இருக்கு. சோ அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாரம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சோ அதனால அவருக்கும் ஓட்டு வருது, ஓகேவா? அதை நம்ம இங்க பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு 56,000 ஓட்டு வந்திருக்கு. சபரிக்கும் கமருதீனுக்கும் 10,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு மக்களே. சோ கமருதீனுக்கும் போன வாரம் அதுக்கு போன வாரம் எல்லாம் பாத்துருவோம், கமருதீனுக்கும் ஓட்டு வந்துட்டு இருக்கு. அவரும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான், அவருக்கும் ஒரு பக்கம் ஓட்டு வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி வேற நாமினேஷன் இல்ல, அவங்களோட ஓட்டு இந்த பக்கம் வரத பார்க்க முடியுது. சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் 51,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. சோ சாண்ட்ராவுக்கு இந்த வாட்டி ஓட்டுகள் வந்து அதிகமா வரத பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் வெளியே போனதுதான். பிரஜன் ஒரு ஓட்டுகளும் வந்து இப்ப சாண்ட்ராக்கு வரத பார்க்க முடியுது. சோ இதுல வந்து பாட்ஸ் ஓட்டும் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்ட மக்களே. அதனால பாட்ஸ் ஓட்டே வந்து கழிப்பாங்க. பாட்ஸ் ஓட்ட கழிச்சுட்டு தான் வந்து நம்ம ஓட்டை வந்து இங்க போறோம். ஏன்னா பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் எப்பவுமே அந்த பாட்ஸ் ஓட்டு வந்து அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போன வாரத்துல இருந்து நம்மளுக்கு நியூஸ் வந்துருக்கு. அதனால பிரச்சனை வெளியே எடுத்ததுக்கு மெயின் ரீசனும் கூட. சோ அதனால வந்து சாண்ட்ராக்கு வந்து ஓட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பிளேஸ்ல எஃப்ஜே, இங்கதான் வந்து மெயினா வந்து நான் டாபிக் உள்ளே வரும். இதுதான் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இவங்க 3 பேருக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. எஃப்ஜே நேத்து வரைக்கும் 6th பிளேஸ்ல இருந்தாப்ல, இன்னைக்கு வந்து 5th பிளேஸ்க்கு மாறி இருக்காப்ல. இது எனக்கு எப்படி புரியுதுன்னா சேனல் வந்து எஃப்ஜேவை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாம வியன்னாவை வெளியே அனுப்ப பாத்துட்டு இருக்காங்க. சோ அதனால வியன்னா மிட்வீக் எலெக்ஷன் இருந்தா வியன்னா கம்பல்சரி வெளியே மக்களே. அது வந்து ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது எஃப்ஜே வந்து 28,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காப்ல. எஃப்ஜேக்கும் ஓட்டுகள் வந்து ஒரு கணிசமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன பண்ணாருங்கிறீங்க எனக்கு எதுவும் தெரியல. இந்த வீட்டுல நிறைய பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணி கேம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை கூட இன்னைக்கு குற்றச்சாட்டை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் போச்சு. சரி அதெல்லாம் அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து எஃப்ஜேக்கும் ஓட்டுகள் வருது. நெக்ஸ்ட் வியன்னா அவர்கள், வியன்னாக்கு 26,000 ஓட்டு இருக்கு. எஃப்ஜேக்கும் வியன்னாக்கும் 2,000 ஓட்டு தான் டிஃபரெண்ட். அதுக்கு அடுத்த பிளேஸ்ல ரம்யாஜோக்கும் வியன்னாக்கும் ஒரு 4,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. 4,000 இருந்து 5,000 ஓட்டு டிஃபரண்ட் இருக்கு. ரம்யாஜோ 26,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. இங்கதான் சொன்னா லாஸ்ட் பிளேஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வியன்னா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க மக்களே. அபிஷியல் ஓட்டிங்ல வியன்னா வந்து பாட்டம், அதாவது 7th பிளேஸ்ல இருக்காங்க. வியன்னாக்கு ஓட்டுகள் வரவே இல்லையா. அதே மாதிரி ரம்யாஜோக்கு எப்படி ஓட்டுகள் வருதுன்னு தெரியல. ரம்யாஜோக்கு யார் தாண்டா ஓட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன் ஆஃப் த மிக்சர் கண்டஸ்டன்ட் சொன்னா ரம்யாஜோ தான். 10 வாரம் இந்த வீட்டுல என்ன பண்ணான்னு கேட்டா எதுவுமே பண்ணலன்றத என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. அப்படி எதனா பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதனா ஒன்னு யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்.
பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல எதுவுமே பண்ணாம 10 வாரத்தை தாண்ட போற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ மட்டும் தான். சோ வியன்னாக்கு தான் இந்த வாரத்தை பாயாசத்தை போட போறான்னு சொல்லி கேள்விப்பட்டு இருக்க மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். டபுள் எவிக்ஷனா இருந்தா வியன்னா மற்றும் ரம்யா ஜோ, அப்படி இல்லைன்னா வியன்னா போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.